ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பொட்டேட்டோ பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இது நாட்ரோஸ் செடி, நல்லா 2-3 மொட்டு விட்டுருக்கு. துளிரும் நல்லா விட்டுருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது வந்து பிங்க் கலர் ரோஸு, நல்லா அழகாக பெரிய பூ பூத்துருக்கு. துளிரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா கீழே இருந்து விட்டுருக்கு. துளிர் மொட்டு வச்சுருக்கு. இது வந்து ஒரு நாட்ரோஸ் செடி. அது துளிர் வந்து எப்படியோ உடஞ்சிடுச்சு அடித்த காற்றுல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, ஏன்னா அதில் மொட்டுலாம் இருந்தது. இது அதிலே இருந்து இன்னொரு நாட்ரோஸு இங்கே பாருங்கள், உடஞ்சிச்சு. அதில் மொட்டுலாம் இருந்துச்சு. அது நம்மளுக்கு கிளியராக இன்னும் ஜூம் பண்ணி எடுத்தேன், ஆனாலும் தெரியல மொட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணது. இது பொட்டேட்டோ நல்லா வளர்ந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லீஃப்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய பொட்டேட்டோ கிடைக்கும், ஏன்னா ரூட்லேருந்து தானே நம்ம பொட்டேட்டோ எடுப்போம். அதனால செடி மேலேயே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கீழே நல்லா வளர்ந்துருக்கும். இன்னும் ஒரு 10 days 15 days ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கொத்தமல்லி விதையும் மிளகாவும் போட்டது துளிர் விட்டுச்சு. இங்கே பாருங்கள், ரோஸ் அழகாக இருக்குது. இது எல்லோ ஹைபிஸ்கஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ. இங்கே பாருங்கள், கொரியாண்டர் தனியா விதை போட்டோம், அதுக்கப்புறம் மிளகா விதையும் போட்டோம். ரெண்டுமே முளைச்சிடுச்சு, நல்லா இருக்குது. இது வந்து இன்னொரு நாட்ரோஸ் பூத்துச்சு. 2 மொட்டு இருந்ததில் ஒரு மொட்டு பூத்துச்சு, இன்னொரு மொட்டு அது இருக்குது, மேலே ஒரு மொட்டு இருக்குது. இது வந்து கட்டிங்ஸ் நாட்ரோஸு. இதுவும் நல்லா துளிர் விட்டுருக்கு, நல்லா வேர் பிடிச்சிருக்கு கீழே. அந்த இது உடஞ்சிருந்தது இல்லையா ஒரு நாட்ரோஸு, அதுலேருந்தும் துளிர் விட்டுருக்கு. இது பிங்க் கலர் ரோஸு. இது நம்ம கட் பண்ணோம் இல்லையா பூ, அதுலேருந்து துளிர் விட்டுருக்கு. இது வந்து எல்லோ ஹைபிஸ்கஸ். இந்த பூ சரியாகவே வளரல, ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் டானிக் கொடுக்கணும் அந்த செம்பருத்திக்கு. இது கட்டிங்ஸ் வச்ச செம்பருத்தி. இது பெங்களூர் ரோஸு, மெரூன் கலர் பெங்களூர் ரோஸு. இது வந்து நல்லாயிருக்கு. இது அது கூடவே ஒரு டொமேட்டோ வந்துச்சு இல்லையா, அதுவும் வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தக்காளி அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி காம்போஸ்ட் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் கட் பண்ணிடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஒரு இலையை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணோம், ஏன்னா அடுத்த இதுலேருந்து தான் துளிர் வரும். அதனால் ஒரு இலை இதுவை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இதில் தான் நான் வந்து காம்போஸ்ட் செய்யலான்ட்ருக்கேன். என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த முட்டைத்தோல், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். டீத்தூள் வேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது மழை வந்ததுனால எல்லாம் ஈரமாகிடுச்சு, அதனால் நான் சரி பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு போட்டேன். அதில் மண்புழு கூட உற்பத்தி ஆகிருக்கு பாருங்கள். எனக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. லைட் ஒரு 2-3 மண்புழு நான் பார்த்தேன். அது வந்து நல்லா காம்போஸ்ட் ஆகிடும். இது வந்து பூண்டுத்தோல் வந்து நான் வந்து செம்பருத்தி கட்டிங்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு போட்டுடுறேன். இது நாட்ரோஸ் செடி கட்டிங்ஸ் நல்லா உள்ளது. ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் பாய்.